மகோகனில வந்து பாத்தீங்கன்னா குருத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கி மேல தண்டுல வந்து பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து தடைப்படுது. அதனாலதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அந்த பூச்சி தாக்குறத வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு வாசம் தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா புழு, அதையும் வந்து நாங்கள் சைடில் ஒரு பிக்சரா கொடுக்குறேன் பாருங்க. இலையை வந்து என்ன பண்ணணும்னா, இது ஒரு சிலந்தி வலை, உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்களா? ஒயிட் கலர்ல இருக்கும் சிலந்தி வலை. அந்த மாதிரி ஒரு வலையை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணணும்னா, புழு வந்து இந்த ஃபுல்லா டோட்டல் இலையவே வந்து கடிச்சு சாப்பிட்றோம். இப்போ கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடமெல்லாம் இலை டோட்டலா வந்து அப்படியே வெறும் நரம்பு மட்டும்தான் இருக்கும், காஞ்சி போய் இதாயிடும். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்துல என்ன ஆயிடும், நமக்கு வளர்ச்சி வந்து தடைப்படும். அப்போ இந்த புழு இந்த பச்சையத்தை எல்லாமே கடிச்சிருச்சுன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலைனாவே எந்த ஒரு பயிருக்குமே ஒளிச்சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கலைங்கிற பட்சத்துல நமக்கு வளர்ச்சி வந்து நிச்சயமா தடைப்படும். சரிங்களா? இப்போ மகோகனியில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக ஏற்படுதுங்க. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த வகையான பூச்சி தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு ட்ரக்கர் சேனலில் முழு வீடியோவும் போட்டிருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.